பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை காண செய்த நம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 54 வசனம் 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இது ஆண்டவரே நம்ம இடத்துல நேரா பேசுற ஒரு வசனம். நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாய் நிற்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் நமக்கு எதிர்மறையாய் நிற்கலாம், ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி. இமையானது கண்ணுக்கு மேல் இருக்கிறது. அது மூடுகிற கண்ணை மூட அந்த இமை தேவைப்படுகிறது. அந்த இமை மூடுவதற்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றால் ஒரே ஒரு நொடி மாத்திரமே, ஒரே ஒரு செகண்ட் தான். அந்த கண்களை நாம் மூடி திறக்கும் பொழுது ஒரே ஒரு நொடி மாத்திரம் நமக்கு நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அது போல நமக்கு சூழ்நிலைகள் எதிராய் காணப்படும். அந்த நேரங்களிலே தேவன் நம்மை கைவிட்டது போல தெரியும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ரொம்ப நேரம் கைவிட்ட மாதிரி உனக்கு தெரியுதா மகளே மகனே? உன்னை அதிக நேரமும் அதிக நாட்களும் அதிக வருஷங்களும் நான் கைவிடவில்லை. உன்னை கைவிடவும் எனக்கு தெரியாது. நான் கைவிடுற மாதிரி உனக்கு தோன்றும். ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன், உன்னை அணைத்துக் கொள்வேன். உன் கஷ்டங்களை என்னிடத்துல சொல்லு, உன் பாரங்களை என்னிடத்துல பகிர்ந்து கொள் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், ஏளனங்களும் அவமானங்களும் நமக்கு இருந்தாலும், அது நம்மை தேவன் கைவிட்டது போல தெரியும். ஆனால் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எபிரேயர் 13:5 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. நம் தேவனுக்கு கைவிட தெரியாது, நம் தேவனுக்கு ஏமாற்ற தெரியாது, நம் தேவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, நம் தேவனுக்கு கொடுத்து அதை பிடுங்கிக் கொள்ள தெரியாது. நம் தேவன் நல்லவர். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் மகளே மகனே என்று இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்ற எல்லா பிரச்சனைகளும் ஒரு தோல்விகளை போல எங்களுக்கு தெரிகிறது. தேவன் நீர் எங்களை கைவிட்டது போல எங்களுக்கு தெரிகிறது ஆண்டவரே. ஆனாலும் இந்த வசனத்தின்படி இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் முருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றுகிற அன்பிற்காக, அன்பின் வார்த்தைகளுக்காக, அக்கறையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் உம்முடைய உருக்கத்தினாலும் இரக்கத்தினாலும் எங்களை சேர்த்துக் கொள்வீராக. எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய வல்லமையினாலே நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.